வணக்கம் இசையின் உறவுகளே. நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். மேபி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும். என்னடா ஆளே அட்ரஸே காணோம் அப்படின்னு நிறைய பேர்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன் அதுக்கு மேலே ஒரு படிக்கு மேலே போய் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் அந்த உருட்டுறாங்க. பார்த்தீங்களா, ஆளே அட்ரஸ் எல்லாம் போயிட்டான், பயந்துட்டு போயிட்டான், ஓடி ஒளிஞ்சிட்டான், அப்போ இப்படிலாம் பேசுகிறாங்க. ஓடி ஒளிகிறதுக்கோ இல்லை பயந்து போவதுக்கோ நம்ம என்ன தப்பு பண்ணோம்? இல்லை யார்கிட்டையாவது நான் பொருள் தரேன்னு காசை வாங்கி நம்ம ஏமாற்றினோமா? இல்லை யாரை தாலியை நம்ம அறுத்தோமா? அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, ஓடி ஒளிர் நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வரைக்கும் நம்ம சேனலில் தியரிட்டிக்கலாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நமக்கு தெரிஞ்சது, நான் படித்தது, அந்த மார்க்கெட் ஃபீல்டில் என்ன மாதிரிலாம் நிலவரம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, இது மட்டும் போதாது, இதில் கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயம் நம்ம கற்றுக்கணும். மெயினாக ப்ராக்டிக்கலாக நம்ம இறங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு அது தக்கன ஒரு லீவு நமக்கு கிடச்சி. சரி, இந்த லீவை நல்லா பயன்படுத்துறதுக்காக டவுனுக்கு போய் சில ஃபீஸ் எல்லாம் கட்டி இந்த ஒரு 10-15 நாளில் நமக்கு என்னென்ன டவுட் இருக்கோ இந்த ஆடியோ ஃபீல்டில், இந்த ஹோம் தியேட்டர் ஃபீல்டில், அடுத்தடுத்த ஃபீல்டில் கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் போயிட்டே இருப்பேன். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா இதில் நமக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நமது ஹோம் தியேட்டரா, அடுத்து எல்இடி டிவி, அடுத்து எப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் நான் கண்டிப்பாக போயிட்டே இருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாமே நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்காகத்தான் நம்ம ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணது இந்த ஆடியோ ஃபீல்டை நான் செலக்ட் பண்ணேன். சரிங்களா, இதில் நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். போட்டு அந்த ட்ரைனரை நோண்டி நொங்கு எடுத்துட்டேன். நமக்கு என்ன டவுட்டோ அதெல்லாமே, எனக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, ஏன் டிரான்சிஸ்டர்னா என்ன, ஐசினா என்ன, ஆம்பிளிஃபையரில் எந்தெந்த மாதிரி ஐசிலாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரி டிரான்சிஸ்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் இந்த டிரான்சிஸ்டருக்கு டிரைவர் ப்ளஸ் பயாஸ் ஏன் தேவைப்படுது, ஏன் இந்த ஐசிக்கு டிரைவர் ப்ளஸ் பயாஸ் ஏன் கிடையாது, ஏன் இந்த ஐசிக்குள்ளேயே ஏன் டிரைவர்ஸ் இன்ஃபில்ட்டாகவே இருக்குது, என்னென்ன மாடல்களில் கிடைக்குது, எத்தனை வாட்ஸுகளில் நமக்கு கிடைக்குது இந்த ஐசி, டிரான்சிஸ்டரில் ஏன் 150 வாட்ஸ் 200 வாட்ஸ் நம்ம ஏன் கிளைம் பண்ணுறோம், எப்படிலாம் நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படிங்கிறத, ஏன் இந்த டிரான்சிஸ்டரை ஃபோக்கஸ் பண்ணி ஆம்பிளிஃபையரை ஏன் மேக் பண்ணுறாங்க, ஏன் ஐசி ஏன் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போனால் ஒரு பிசிபி போர்டு டிசைன் பண்ணுற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். சரிங்களா, உண்மை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க 10 வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸு, 20 வருஷம், 10 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, இங்கே ஹார்டு ஒர்க்லாம் முக்கியம் கிடையாது. இனிமேல் வர்ற காலத்தில் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பெஸ்ட்டு. நான் அப்படி தான் திங்க் பண்ணுறேன். என்ன பெரிய மலையை கட்டி இழுக்கிற வேலையா? சரி, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஆர்வம். ஒவ்வொருத்தங்கள்லாம் சொன்னானே, இதெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது, 25 வருஷம் நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன். எத்தனை வருஷம் இருந்தாலும் அதே கான்செப்டை தானே அப்படியே உருட்டி அதுக்கு மேலே அதே கான்செப்ட் தானே அப்படி புரட்டி எடுக்க போகிறீங்க. வேறு என்ன இருக்கு பொழுது? வேறு ஒன்றுமே புதுசாக என்ன மேக் பண்ண போகிறாங்களா, இல்லை புதுசாக எது க்ரியேட்டிவிட்டி வரப்போதா? ஒன்றும் கிடையாது. சரிங்களா, சரி, இந்த 10 வருஷம் உடைய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நல்ல திறமை, நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 10 நல்லா கற்றுக்கலாம். உண்மை, அதுதான் உண்மை. சில ட்ரிக்ஸு, அதான் அந்த ஹார்ட் ஒர்க் பதில் ஸ்மார்ட் ஒர்க் தான் பெஸ்ட்டு இப்போதைக்கு. சில டெக்னிக், சில ட்ரிக்ஸு, சில கான்செப்ட் இதை தெரிஞ்சிட்டாலே போதும், நீங்களே போர்டை மேக் பண்ணிடலாம். அப்படித்தான் நான் இப்போ அப்படித்தான் நான் உருவாகிட்டு இருக்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் எனக்கு என்ன பொறுத்தவரை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு தெரிஞ்சவங்க கூட தெரியாது, ஒரு நம்ம இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவங்க கூட நான் ஃபீஸ் கொடுத்து நான் கற்றுக்குறேன், அவ்வளோதான். முழுமையாக நான் கற்றுக்கிட்டேன். ரைட்டு, இந்த மாதிரியா இப்படியா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு, ஏன் அடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு 1 மந்த், மேபி 1 or 2 மந்தில் நம்ம சேனல் பேரில் இசையின் உறவுங்கிற பேர்லேயே 5.1 பிசிபி போர்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, இப்போ அடுத்து நான் எல்லாமே ஸ்கிமேட்டிக் வச்சு, டயக்ராம் வச்சு, நான் டேட்டா ஷீட் என்ன சொல்லுதோ அதுபடி தான், அவ்வளோதான். ஒரு 4-5 போர்டு நான் பார்ப்பேன், இவங்க என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அடிஷ்னலாக என்னென்ன காம்பனன்ட்ஸை ஏன் யூஸ் பண்ணுறாங்களோ நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி நம்மளாக ஒரு டிசைன் போட்டு இன்றைக்கி செக்கிங்கில் இருக்குது. சில நான் செக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் பேசையில் கண்டிப்பாக அதை வாங்கி குறை சொல்கிறதுக்கு பல யூடியூபர்ஸ் இருப்பாங்க.
அது யார் என்னது நம்மளுடைய திறமை இதுதான். அதில் என்ன குறை இருந்தாலும் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்குறேன். அது எந்த யூடியூபர்ஸ் இருந்தாலும் சரி. ரைட், நான் அந்த தப்பு பண்ணிடுறேன், நான் கண்டிப்பாக ஏற்றுக்குறேன். இதில் என்ன இருக்குது? இது என்ன நம்ம குறைஞ்சா போயிட போகிறோம்? நான் ஒன்றும் அவங்கள பெரிய அப்பாட்டக்குன்னு நான் சொல்லலையே. கொஞ்சம் டெஸ்டிங்லேயே நம்ம பொறுத்தளவுக்கு என்ன டெஸ்டிங் அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அது நம்ம அந்த டெஸ்டிங் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பிசிபி போர்டு ஒரே போர்டா 5.1 உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 700 வாட்ஸ் இசையின் உறவுகளும் அந்த சிம்பிளோட உங்களுக்கு அந்த பேரோட தமிழ் பேரோட உங்களுக்கு பிசிபி ரெடி ஆயிரும். சரிங்களா? அதான் கண்டிப்பாக ரெடி ஆகிடும்னு கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். விருப்பம் உள்ளவங்க தாராளமாக என்னால் எவ்வளோ ரேட்டுக்கு, எவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு என்னால் முடிஞ்சளவு கொடுக்க முடியும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாமே ஓப்பனாகவே இருக்கும், ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஓப்பனாகவே இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் எனக்கு வீடு சிறுசாக இருக்குது, நான் எவ்வளோ வாட்ஸுக்கு நான் ஹோம் தேட்டர் வாங்கணும் அப்படிங்கிறோட கேள்வி நிறைய பேரோட கேள்வி தான். கமெண்ட் செக்ஷனில் நிறையா நான் பார்த்துருக்குறேன். அதேமாதிரி நானே கேட்டிருக்கிறேன். சில டெக்னீஷியன் நான் ஃபோன் போட்டு கேட்பேன். அவங்க உடனே ஒரே வார்த்தை, உங்கள் ஹோம் தேட்டர் வேணுமா? சரி, உங்கள் வீட்டை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, சைஸ் சொல்லுங்கள், ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, அதை வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்ட்டுருவாங்க. என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இந்த வாட்ஸுக்கும் இந்த சைஸுக்கும் தொடர்பு இருக்குன்னா ரொம்ப எல்லாம் ஒன்றும் தொடர்பு கிடையாது. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் என்னோடய ரூம் இருக்குது, நான் இத்தனை வாட்ஸ் யூஸ் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். 100 வாட்ஸுக்கு மேலே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது 100 வாட்ஸுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட ரூமோட சைஸை பொறுத்து. இப்போ நான் சின்ன ரூமாக இருக்குது சார், என்னோடய சைஸ், என்னோடய ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு 10 தான் இருக்குது, இல்லை ஒரு 10க்கு 12 தான் இருக்குது, நான் இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து 30 வாட்ஸ் போதும் பெர் சேனல். அதான் நான் சொல்கிறது, பெர் சேனலுக்கு 30 வாட்ஸ் போதும் அப்போ அப்படிம்பாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ரூமாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு 100 வாட்ஸ் பெர் சேனலுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி, கம்மியாக ரேட்டுக்கு கிடைக்கி 5000 கிடைக்கி 10,000 கிடைக்குன்ட்டு சும்மா பேருக்குலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பட் அந்த ஃபீல் உணர முடியாது. தயவுசெய்து அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒரே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ரூம் சைஸ் எதாக இருந்தாலும் சரி. சரிங்களா? மினிமம், நான் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாடுங்க, அது உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து. மினிமம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது குறைஞ்சது ஒரு 75 வாட்ஸ் அல்லது 100 வாட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சாரி, அப்போ 25 வாட்ஸ் நம்ம எடுக்கலாம்ல, எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எனக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது, 25 வாட்ஸ் நான் எடுக்கலான்னா 25, உண்மையாக சொல்லப்போனால் ஒரு 5 வாட்ஸ் ஸ்பீக்கருடைய சவுண்டையும் நீங்கள் ஃபுல்லாக கேட்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு டிவி எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு எல்ஜி டிவியோ இல்லை ஒரு சாம்சங் டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்பீக்கருடைய இது வாட்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 to 20 வாட்ஸ் இருக்கும். அந்த டிவியுடைய ஃபுல் சவுண்டே உங்களால் கேட்க முடியாது. அப்போ மேக்ஸிமம் 25 வாட்ஸே போதுமானது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 25 வாட்ஸ் உங்கள் ரூமுக்கு போதும் தான். நான் சொல்கிறது பெர் சேனல் நான் சொல்கிறேன், போதும் தான். பட் முழுமையான சவுண்டை நீங்கள் அந்த இடத்துல உணர முடியாது. ஏன்னா நீங்கள் 25 வாட்ஸ்லேயே ஒரு சாங்கை நீங்கள் கேட்டு பாருங்கள், அதே மாதிரி ஒரு 100 வாட்ஸில் ஒரு சாங்கை கேட்டு பாருங்கள். இது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த 25 வாட்ஸோட சவுண்டை கேட்டிங்கன்னா ஐயோ, அது அந்த சவுண்ட் அது உண்மையில் அது ரொம்ப தலைவலியாக வரும். அதே வேல்யூமில் நீங்கள் வந்து 100 வாட்ஸில் கேட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒரு மென்மையான சவுண்டோடு உங்களுக்கு இனிமையாக இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த வாட்ஸே எதுக்காகனா அத்தனை, அதாவது ஒரு இமேஜில் ஒரு 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 டிவியில் வர சவுண்டை வந்து அப்படியே ஃபுல் சவுண்டே உங்களுக்கு வந்து காதுக்குள்ளே அப்படியே இனிமையாக எல்லா சவுண்டும் உணரும். ஆனால் இந்த 25 வாட்ஸ்லாம் அப்படி கிடையாது. சில அதுவான ஒரு என்ன சொல்கிறது, இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த வாட்ஸ் நீங்கள் அதிகப்படுத்த உங்களுக்கு சவுண்டோட குவாலிட்டி நல்லா தெளிவாக இருக்கும். ஏன்னா அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் நீங்கள் கூகுள்லேயே கேட்டு பாருங்கள், இல்லை ஜெமினியில் நீங்கள் கேட்டு பாருங்கள். வாட்ஸுக்கும் சவுண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. பட் அது முழுமையான சம்மந்தம் நம்ம சொல்ல முடியாது. உண்மையை சொல்லப்போனால் வாட்ஸுக்கு அதிகமாக ஒரு மென்மையான சவுண்டு, ஒரு கண்ணாடி உடையிற சவுண்டோ இல்லை ஒரு குண்டூசி போடுற சவுண்டு கூட அவ்வளோ அற்புதமாக கேட்கும். அதுக்காகத்தான் வாட்ஸு கூட பட்ஜெட்டு கூடுது. ஏன் பட்ஜெட் கூடுதுன்னா அவ்வளோ நமக்கு எவ்வளோக்களோ நீங்கள் ஒரு இனிமையான சாங்கோ இல்லை ஒரு ரியலிட்டிக்காக ஒரு சாங்கை கேட்கணும், இல்லை ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா அது தக்கன வாட்ஸு கூடும், அது தக்கன பைசாவும் உங்களுக்கு கூடும். இதுதான் உண்மை.
ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டை பார்த்தோ இல்லை அதை அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சின்ன ரூமாக இருந்தாலும் சரி, சின்ன ரூமாக இருந்தாலும் சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெர் சேனல் எனக்கு குறைஞ்சது 75 வாட்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பட்ஜெட் அதிகமாக தான் இருக்கும். அது ஆம்பிளிஃபையரை பொறுத்து. ஏன்னா இங்கே பட்ஜெட்டை நிர்ணயிக்கிறது இந்த ஆம்பிளிஃபையரும் டிரான்ஸ்ஃபர் தான், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். இந்த 2 தான் உங்களுக்கு பட்ஜெட்டே நிர்ணயிக்கிறது. சரிங்களா? அதை நான் போக போக சொல்கிறேன். ஸோ அதனால் என்னடா இந்த ஒரு வரியை நீங்கள் ஒரே இதில் முடிச்சிடலாம்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். அதை நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலாம், அது உங்களுடைய விருப்பம். உங்கள் பட்ஜெட்டு பொறுத்தளவு நீங்கள் வீட்டெல்லாம் பார்க்காதீங்க. கரெக்டாக 4 சுவர் இருந்தாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் நீங்கள் வாங்குறதா இருந்தால் அதிகபட்சம் 70 வாட்ஸ்க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. வாங்கிடுங்க, அப்படி வாங்குங்க. கம்மியான ரேட்டில் கிடைக்கிது, 25 வாட்ஸு கிடைக்கிது, 30 வாட்ஸும் கிடைக்குன்னு சொல்லி அந்த அதில் ஐசிலாம் பார்த்தீங்கன்னா 20 அந்த பழைய டார்கெட் ஹோம் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஐசிலாம் 2050 யூஸ் பண்ணுவாங்க. 2050 2080 யூஸ் பண்ணுவாங்க. அது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அந்த ஐசிக்குள்ளேயே டிரைவர்ஸ் எல்லாம் இருக்கும். என்னை பொறுத்தளவு நான் அப்பப்போ சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனைத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். இனிமேல் உங்களுக்கு வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.